ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் இந்த மாலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். சிலர் மதுபான பழக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து இங்கே வந்து உட்கார்ந்து அவங்க சில அவங்களுக்கு இருக்கிற கொள்கைகளை பேசி இதை சொல்லணும், இதை இத்தனை முறை சொல்லணும், இப்படி சொன்னால் நீங்கள் இந்த மதுபான பழக்கத்திலேருந்து விடுதலை பெறலான்னு ஒரு குரூப் இருக்குது, இந்த ஆல்கஹாலிக்ஸ்ன்னு சொல்லி. அவங்க இங்கே வந்து இடம் கேட்டாங்க. நாங்கள் சர்ச்சில் வந்து இப்படி வியாழக்கிழமை வந்து 1 மணி நேரம் இங்கே உட்காந்து இந்த மதுபானத்திலேருந்து விடுதலை பெறதுக்கு நாங்கள் வந்து இந்த இடத்த பயன்படுத்தலாமா? ஐயோ, தாராளமாக வாங்க. மதுபானம் மட்டும் இல்லை, அதுக்கு மேலே நிறைய இருக்குது. எல்லா பாவத்திலேருந்து விடுதலை போகிறதுக்கு இயேசு உதவி செய்கிறார், வாங்கன்னு சொல்லி அவங்கள வர சொன்னோம். ஸோ அதை நடத்துகிறவர் ஒரு இஸ்லாமிய சகோதரர். ஸோ அவங்களுடைய வருஷத்துக்கு ஒரு முறை ஆண்டு விழாலாம் நடக்கும். போன ஒரு 5 மாதத்துக்கு முன்னால் அவங்களுடைய 9வது ஆண்டு விழா. அப்போ இந்த ஹாலில் நடத்தும், பொதுவாக கீழே நடத்துவங்க, இந்த ஹாலில் நடத்திங்கன்னு சொன்னோம். ஒரு 50 பேர் இருந்தோம். அப்போ என்னை கூப்பிட்டாங்க பேசுறதுக்கு. நமக்கு ஒரு வாய்ப்பு தானே. அதில் போலீஸு எல்லா மக்களும் வருவாங்க. எல்லாம் இந்த குடிப்பழக்கத்தில் இருக்கிறவங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட், பல டிபார்ட்மெண்ட் வருவாங்க. ஸோ நமக்கு பலரோட பழகி பேச வாய்ப்பு கிடைக்குதுன்ட்டு நான் இங்கே இடம் கொடுத்த உடனே அவங்க நம்மளை பேச சொன்னாங்க. ஸோ ஒரு தீய பழக்கத்தில் மட்டும் இல்லை, பாவங்கள் எத்தனையோ இருக்குது. எல்லாவற்றிலேருந்தும் இயேசு விடுதலை தராருன்னு அவங்ககிட்ட பேசணும். இன்னைக்கு வந்து இந்த இப்தார் நோன்பு திறக்கும் விழா நீங்கள் வரணும்னாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னு தெரில எனக்கு. நான் போனதே இல்லை. குல்லா போட சொல்லுவாங்களா? இஸ்லாமிய சகோதரர்கள் சரி போகலாம், நம்மளை இவ்வளோ கூப்பிட்றாங்களே. அங்கே போனால் எல்லாம் குல்லா போட்டு உட்காந்துருக்கிறாங்க அந்த காவியா மஹாலில். நான் தான் கன்வென்ஷன் ஸ்பீக்கர் மாதிரி பைபிளை தூக்கிட்டு போயிட்டேன். நம்மளை வர கூட்டு மேடையில் உட்கார வச்சுட்டாங்க. எல்லாம் பக்கத்தில் எடுத்தவுடனே நீங்கள் தான் வாழ்த்துறை பேசணுன்னாங்க. சரி, வசதியாக போச்சு. அப்போஸ்தலர் 17:26 அவர் சகலமும் அவரை கொண்டு அவருக்காக படைக்கப்பட்டுன்னு ஆரம்பித்து குடியிருக்கும் எல்லைகளை எல்லாம் கர்த்தர் அவர் தான் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அதனால் இந்தியா என் தாய்நாடு, நம்ம வழக்கமாக சொல்கிற மாதிரி உன்னை போல் பிறனை நேசி, அன்பு இருந்தால் போதும், இந்த நாட்டில் கலவரம் இருக்காது. நாட்டின் நன்மைக்காக நோன்பு இருப்போம். நோன்புனா என்ன அப்படின்னு ஆண்டவர் கொஞ்சம் பேசி அப்படி உங்கள் எல்லாருக்காக ஜெபம் பண்ணுறேன்னு பலதரப்பட்ட வியாபாரிகள் பலரோட நம்ம ஒரு சர்க்கிள்லே இருக்கிறோம் பாருங்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, இதை தவிர வேறு யாரும் நமக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. அப்படி இருக்கக்கூடாது. ஆனால் எல்லாரும் வந்து பார்த்து பேச அது ஒரு வாய்ப்பு. இன்றைக்கு ஆண்டவரை பற்றி ஒரு 2 வார்த்தை சொல்ல ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அது வசதியாக இருந்துச்சு, ஒரு ஆமீன் சொல்லாமல். அப்புறம் நம்முடைய தொகுதி எம்எல்ஏ அவங்களும் வந்தாங்க. இப்போ தான் முடிக்கிற நேரம் வந்தாங்க. அவங்களையும் பார்த்து பேசணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்ன சொல்ல வர்றேன், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கு பல வழிகளில் ஆண்டவர் நமக்கு வாய்ப்பு தராரு. எங்கே போனாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, இங்கே என்ன மீட்டிங், அது என்னன்னே நமக்கு தெரில, ஃபஸ்ட் டைமு. அதனால் நிர்மல்லாம் வந்திருந்தால் கூப்பிட்டு போயிருக்கலாம். ஏன்னா உங்களை பார்த்தாலே தக்குன்னு இஸ்லாமிய சகோதரர் வந்திருக்கான்னு உள்ளே கூப்பிட்டு போயிருக்கலாம். பைபிள் கொண்டு போகலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டே போனேன். அது பிறகு நமக்கு ஐடென்டிட்டியே பைபிள் தானே. இதில் என்ன பைபிள் கொண்டு நமக்கு எங்கே போனாலும் கொண்டு போவோம். சாவுக்கும் கொண்டு போவோம், கல்யாணத்துக்கு கொண்டு போவோம், எந்த மீட்டிங் கொண்டு போவோன்ட்டு அப்படி போய் பார்த்து பல சகோதரர்களை பார்க்க பேச ஆண்டவர் கிருபை தந்தார். பலருடைய பேர் தெரியாது, ஆனால் அவங்க எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு ஜெபம் பண்ணுவோம். அல்லையில சொல்லாமல் அவங்களும் இந்த மாதம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உபவாசம் இருக்கிறாங்க. காலையிலேருந்து உபவாசம் இருந்துட்டு சாயந்தரம் இந்த டைம் கரெக்டான டைம் 6:27 அது வரைக்கும் பேசிகிட்டு இருந்தாங்க. 6:20 இப்போ தான் நோன்பு திறக்கிறோம் நாங்கள். அது பிறகு தான் எல்லாருக்கும் அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க, ஒரு கஞ்சி வச்சுருந்தாங்க. அதனால் அந்த உபவாசத்தை முடிக்கிறது, அதனால் கஞ்சி குடிச்சு தான் வந்துக்கிறேன். அதை நம்ம வேணான்னு சொல்ல முடியுமா? அதனால் என்ன தான் கஞ்சி, இஃப்தார் கஞ்சி, பிறகு வடை வச்சு ஒரு ஃபெலோஷிப். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். பலதரப்பட்ட மக்களை, நானே ராத்திரி லேட்டாக வந்தேன். அப்புறம் காலையில் நமக்கு இங்கே ஜபம் முடிச்சுட்டு மத்தியானம் சாயந்தரம் எங்கே போகணுமேனு யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்குள்ளே படாளத்தில் ஒரு தம்பி இறந்து போனார். அவருடைய மனைவிக்கு திங்கட்கிழமை தான் டெலிவரி, ஃபஸ்ட்டு டெலிவரி. திங்கட்கிழமை பிரசவத்துக்கு டேட் கொடுத்துருக்காங்க. இவர் ஆக்சிடெண்ட்டில் வண்டி
பரனூர் டோல்கிட்ட ட்ரெய்லரில் மாட்டி இறந்து போய் அவர் பாடியை அந்த லேபர் வார்டுக்கு பக்கத்தில் தான் மார்ச்சுரி இருக்குது செங்கல்பட்டில். அவர் பாடி இங்கே, அந்த அம்மா அங்கே. எப்படி இருக்கு யோசித்து பாருங்கள். ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. எனக்கு என்ன சொல்ல தெரியல பாஸ்டர், நீங்கள் வந்து கொஞ்சம் அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லுங்கன்னு எனக்கு கூப்பிட்டாங்க. நான் 5:30 மணிக்கு இங்கே போகணுன்னே இல்லை, நீங்கள் ஒரு 4:30 மணிக்கு வாங்கன்னு சொன்னால் அப்புறம் 4 மணிக்கு போய் அந்த குடும்பத்துக்கு ஆறுதல். எதை நம்ம என்ன சொல்கிறது, ஆனாலும் வசனம்தான் ஆறுதல். யோபுவை பற்றி 2 நாளைக்கு முன்னால் நம்ம தியானித்தது. கிழக்க பார்த்து அவர் இல்லை, மேற்க பார்த்து அவர் இல்லை, முன்னால் இல்லை, பின்னால் இல்லை. நான் அவரை பார்க்க முடியலை, ஆனால் அவர் என்னை பார்க்கிறாரு. நான் போகும் பாதையை அறிந்திருக்கிறார். மனைவி வர முடியலை. திங்கக்கிழமை டெலிவரி. இந்த நேரத்தில் வெளியே வரக்கூடாது. ஹாஸ்பிட்டலில் இருக்க அந்த பிள்ளை ஃபஸ்ட்டு டெலிவரி. அவங்க வீட்டு மாடியில் தான் சர்ச்சுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. அவங்க வீட்டு மாடியில் தான் சர்ச்சு கட்டியிருக்காங்க. படாளத்தில் நீங்கள் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு இந்த பக்கம் சிலுவை தெரியும், ஷெக்கினா சர்ச்சுடைய பிரான்ச்சு. அங்கேயும் போய் ஆண்டவருடைய வார்த்தைகளை பேச கிருபை தந்தார். ஆண்டவரே என்ன பேச தெரியலப்பா, எதை சொல்லி ஆறுதல். எல்லாம் வந்துக்கள் ஆண்டவர் அறியாதவங்க. விசுவாசிகளுக்கே கேள்வி தானே. யோபுவின் புஸ்தகமே அதுதான். நீதிமானுக்கு ஏன் சோதனை, நல்லவங்களுக்கே எப்படி பிரச்சனை வருது. சின்ன வயசு, ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லி ஒரே வீட்டில் 10 சாவு. யோபு வீட்டில் நம்ம ஒரு மரணத்துக்கே எவ்வளவோ வேதனைப்படுறோம். 10 மரணத்தை சந்தித்தவரே என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாருனாரு. அவர் தான் ஆறுதல். திரும்ப நம்ம பார்ப்போம். அதான் நம்பிக்கை. மற்றவங்களுக்கும் நமக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன? ஆண்டவர் அறியாதவங்களுக்கு ஐயோ அவ்வளோதான் இனி பார்க்க மாட்டோம்னு நினைக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் அறிந்த நமக்கு திரும்ப பார்ப்போன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை தான் நமக்கு ஆறுதல் என்று ஆண்டவருடைய வார்த்தைகளை பேசுவதற்கு தேவன் கொடுத்த வாய்ப்புக்காக முடித்து நேரம் 5:20க்கு வந்தேன். இங்கே 5:30 மணிக்கு அடுத்த ப்ரோக்ராம். ஸோ போய்விட்டு இன்னும் அங்கே முடியலை, நான் கிளம்புறேன்னு சொல்லி வந்துட்டேன். காரணம் இங்கே நமக்கு ஒரு ஜபம் இருக்குது என்பதற்காக. பலதரப்பட்ட மக்களை சந்திக்கிறோம். எல்லார்கிட்டையும் இந்த நாட்டில் நம்ம காண்பிக்க வேண்டியது அன்பு. கிறிஸ்தவம்னாலே அன்பு. தேவனை நேசிக்க பழகிவிட்ட நமக்கு மனிதர்களை நேசிக்க நம்ம என்ன பழகலை, அதைத்தான் பழகணுங்கிறார் ஆண்டவர். என்ன நேசிக்கிற மகனே, என்ன நேசிக்கிற, என்கிட்ட அன்பு காட்டுற, ஆனால் என்ன மாதிரி நீ அவங்கள நேசிக்கல. என்ன நேசிக்கிற மாதிரி நீ பக்கத்தில் இருக்கிற ஆட்களை நேசிக்கணும். அதுதான் கிறிஸ்தவம். ஆண்டவரை நம்மளால் நேசிக்க முடியுது, ஆனால் நம்ம பக்கத்தில் இருக்கிற ஆட்களை நம்மளால் நேசிக்க முடியலை. பட் இதைத்தான் நீ பழகணுங்கிறார். பைபிள் அதான் சொல்லுது. அதுதான் சபை. சபைன்னா ஒரு குடும்பம். ஒரு குடும்பத்தில் வச்சு தேவனுடைய குடும்பம்னு பேர். தேவனுடைய குடும்பத்தில் இருக்கிற நாம், குடும்பத்தில் இருக்கிற எல்லாரோடையும் நம்ம அன்பா இருக்க பழகணும், அன்பு காட்ட படிக்கணும். ஆண்டவரை நேசிக்கிறோம், ஆண்டவர் மேல அன்பா இருக்கிறோம், அவரை நேசிக்கிறேன்னு சொல்றோம். ஆனால் அவருடைய பிள்ளைகளாகிய மற்றவங்களை நம்மளால நேசிக்க முடியுதா? அதுதான் நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். இதுதான் கிறிஸ்தவம். ஒரு ஆமீன் கேட்கலாமா? இப்போ உன்னிடத்தில் அன்பாக இருப்பது போல ஆண்டவர் எந்த அளவுக்கு நம்மளை நேசித்தாரு. யோவான் 3:16. யோவான் 3 அது தெரியாத ஆட்களே இருக்க மாட்டாங்க. படிக்கிறீங்களா? யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி. கடவுள் அன்பு கூர்ந்ததுனால உயிரை கொடுத்தாரு. அதுதான் யோவான் 3:16. யோவான் 3:16 தெரிஞ்ச நமக்கு 1 யோவான் 3:16 தெரியணும். எடுத்து பாருங்க, பைபிள் எடுத்து பாருங்க. 1 யோவான் 3:16 நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு. யோவான் 3:16 அவர் செய்தது. இன்னொருக்கா யோவான் 3:16 மனப்படமா தெரியும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஜான் 3:16. யோவான் 3:16 அவர் செய்தது. 1 யோவான் 3:16 நம்மிடம் எதிர்பார்ப்பது என்னது? படிங்க. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காய் கொடுத்ததுனாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். அதோட நிறுத்தல வசனத்தை. நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க, அதாவது ஜீவனை கொடுக்கிற அளவுக்கு நேசிக்க. அதான் வசனம். அவர் ஜீவனை கொடுக்கிற அளவுக்கு நேசிச்சாரு. ஜீவனை கொடுக்கிற அளவுக்கு. எந்த அளவுக்கு அன்பு இருந்தா என் உயிரையே கொடுக்குறேன்பா. யோவான் 3:16 அவர் செய்தது. 1 யோவான் 3:16 நாம செய்ய வேண்டியது. அவர் எந்த அளவுக்கு உயிரை கொடுக்கிற அளவுக்கு. யாருக்காக? துரோகிகளுக்காக,
பாவிகளுக்காக, நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அன்புதான் யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல், அவன் அழிஞ்சு போகாமல் இருக்கிறதற்கு, கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளினார். பிதா இயேசுவை தந்தார், இயேசு உயிரை தந்தார். God gave Jesus, Jesus gave his life. பணத்தை கொடுப்பாங்க இல்லையா, உயிரை கொடுக்கிறார். என் உயிரை உனக்கு தரம்பா, அந்த அளவுக்கு அவன் மேல் அன்பு வச்சிருக்கிறேங்கிறார். யோவான் 3:16. யோவான் 3:16 அவர் செய்தது. 1 யோவான் 3:16 நாம செய்ய வேண்டியது. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காய் கொடுத்ததுனாலே அன்புனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதோட வசனம் முடியாம நாமும் படிங்க, சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க. ஆமா, கடன், இந்த கடனை நம்ம அடைக்கலனும். நான் கடன்காரன், ஒரு கடன் அடைக்கணும்ல. இதுதான் தேவனுடைய குடும்பம். அப்படின்னா ஆண்டவர் உயிரை கொடுக்கிற அளவுக்கு என் மேல அன்பு வச்சு உயிரை கொடுத்து என்ன நேசிச்சாரு. நான் உன்னை நேசிச்ச மாதிரி நீ நேசிக்கணுங்கிறாரு. அப்ப நம்ம சும்மா ஏதோ நான் அன்பா இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன், இந்த 10 ரூபா வச்சுக்கன்னு சொல்றோம். இதை விட உயர்ந்த அன்பை காட்டணும். எங்க காட்டணும்? சபையில காட்டணும். அப்ப சபை அவசியம். சபை ஒரு குடும்பம். சபை அவருடைய சரீரம். சரீரத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சரீரத்தில் எப்படி கை கால் விரல்லாம் இருக்கிற மாதிரி கடவுள் நம்மளை சரீரத்தில் இணைத்திருக்கிறாரு. தனியா அந்த கை இருந்தா யூஸ் இருக்குமா? யூஸ் இருக்காது. இந்த விரல் தனியா இருந்தா யூஸ் ஆகுமா? யூஸ் ஆகாது. இந்த கண்ணை தூக்கி தனியா வச்சா யூஸ் ஆகுமா? யூஸ் ஆகாது. எல்லாம் சரீரத்தில் இருக்கனால ஒன்னா வேலை செய்யுது. அப்படின்னா எனக்கு சபை அவசியம் இல்லை, நான் தனியா இருப்பேன், தேவையில்லைன்னு நினைக்க முடியாது. ஒரு விசுவாசினா தேவனோட ஐக்கியம் இருக்கணும், தேவனுடைய சபையோட ஐக்கியம் இருக்கணும். சபையை தவிர்த்து ஒரு கிறிஸ்தவன் வாழ முடியாது. சபை இல்லாம வாழ முடியாது. சபை அவருடைய சரீரம். அந்த சரீரத்தில் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு அவயவத்துக்கும் ஒரு வேலை இருக்கு. நான் ஒரு அவயவம், ஐ ஆம் a member of this body. ஒவ்வொரு சரீர அவயவத்துக்கும் ஒரு வேலை இருக்கு. கண்ணுக்கு ஒரு வேலை இருக்கு, காலுக்கு ஒரு வேலை இருக்கு, கைக்கு ஒரு வேலை இருக்கு, காதுக்கு ஒரு வேலை இருக்கு. அதாவது அந்தந்த வேலையை செய்யணும். உங்க ஒவ்வொருவருக்கும் எனக்கும் ஆண்டவர் சபையில ஒரு வேலையை வச்சிருக்காரு. அந்த வேலையை செய்ய எதிர்பார்க்கிறாரு. ஆமென் கேட்கலாமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர் அவருடைய வேலையை செய்யறதுக்கு தான் சபையில வச்சிருக்காரு. சபைக்கு நான் வந்து போவேன், எதுலையும் கலந்துக்க மாட்டேன், அது வசனத்தின்படி தப்பு. அப்ப நான் இருப்பேன், ஒன்றும் செய்ய மாட்டேன். நான் கையா இருப்பேன், ஆனா என்ன செய்ய மாட்டேன்? இந்த புக் எடு, முடியாது. சொல்லுமா, கையா இருப்பேன், ஆனா வேலை செய்ய மாட்டேன். காலா இருப்பேன், நடக்க மாட்டேன். கண்ணா இருப்பேன், பார்க்க மாட்டேன்னா அது வேஸ்ட். அப்ப சபைக்குள்ள வந்துட்டு நான் வருவேன், எனக்கு பிடிச்சதை செய்வேன், எதிர்பார்க்கறத செய்ய மாட்டேன்னா இட்ஸ் a waste. கிறிஸ்டியன் லைஃப் இஸ் a waste life, wasting our life. பைபிள் தெரியாம இருக்குது. ஆண்டவர் நம்மளை விரலா வச்சிருக்காரா, கண்ணா வச்சிருக்காரா, காதா வச்சிருக்காரா? நம்மை சரீரத்தை ஒரு அவயவமாய் வச்சிருக்கிற மாதிரி சபையில கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இதனுடைய தொடர்ச்சியை நாளைக்கு நம்ம பார்ப்போம். ஆண்டவரே, நீங்க எனக்கென்று குறித்திருக்கிற வேலையை நான் செய்ய என்னை ஒப்புக் கொடுக்கிறேன்.